மைசெக் பிரதர் எம்டிஆர் நடத்துறாங்க. அது இப்போ எவ்வளோ அழகாக செய்தி போகுதில்ல, உலகமெல்லாம் கர்த்தர் சொன்ன மாதிரி. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால இது சொன்ன போது சில கிறிஸ்தவர்கள் என்னை எதிர்த்தாங்க. இது எதுக்கு பிரதர் உங்களுக்கு இயேசுடிங்கிற சேனல் ஆரம்பிங்க, கிறிஸ்தவ சேனல் சொன்ன. ஏஞ்சல் டிவி இருக்கு, பிளஸிங் டிவி இருக்கு, ஏற்கனவே 2 டிவி 24 பேர் இருக்குது, இன்னொரு கிறிஸ்தவ சேனல் இருக்கு. இதைதான் ஆரம்பிக்க சொன்னார். அதனால ஆரம்பிச்சு கொடுப்போம், நடக்கும் அப்படின்னு. சிலரால் விலகி கொள்ள முடியல. மோகன்லாஸுக்கு என்ன ஆச்சு அப்படிலாம் பேசினாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார். அவர் சொன்னார், பிரதர் 3 கோடி ரூபா நான் தர்றேன், நீங்கள் இயேசுடிக்கிறார் டிவி சேனல் ஆரம்பிங்க. நான் கேட்கவே இல்லை காசு. அவரே என்கிட்ட பேசினார். அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாங்க 3 கோடி இருந்தால் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட முடியும். இப்போ முடியாது. அப்போ 15 வருஷம் முன்னாள் அவரே சொன்னார், நான் தர்றேன் 3 கோடி ரூபா அவளுக்கு, நீங்கள் இயேசுடிக்கிற சேனல் ஆரம்பிங்க, உங்கள் செய்தியெல்லாம் போடுங்க, செய்தி போயிட்டே இருக்கட்டும். யோசித்து பாருங்க, 3 கோடி ரூபா சாதாரண ஒரு ஆள் தருவாங்களாங்க? கடன் கூட தரமாட்டாங்க. அவர் இலவசமாக தர, நீங்கள் ஆரம்பிச்சு செய்யுங்க பிரதர் அப்படின்னு. அப்போ கர்த்தர் 3 கோடி ரூபா தர்றாரு, உடனே இயேசுடிக்கிறான்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படி நினைக்கல. இந்த 3 கோடி ரூபாய் எனக்கு முக்கியம் அல்ல, தேவனுடைய சித்தம். நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க என்பதற்கு நான் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு நான் என்ன ஊழியம் செய்யணும்னு பரலோகத்திலேருந்து உத்தரவு வரணும். ஆண்டவர் சொன்னது, நீ காஸ்பல் சேனல் ஆரம்பிக்க ஒன்று சொல்லலை, நியூஸ் சேனல் ஆரம்பி, இப்படிதான் கர்த்தர் சொன்னார். நான் அவர் சொல்லபடி தானே செய்ய முடியும். நீங்கள் பணம் கொடுக்குறீங்க என்பதற்கு நான் செய்ய முடியாது. அன்றைக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் காஸ்பல் சேனல் ஆரம்பித்திருந்தா என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்க. நீங்கள் உலகெல்லாம் போயிருக்குமா இந்த செய்தி? நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு சத்திய தொலைக்காட்சி அன்னைக்கு எல்லாருக்கும் சிலருக்கு பரிகாசமா தெரிந்தது. கொரோனா காலத்துல சொன்னாங்க, பிரதர் நாங்க நம்பல, அப்போ இப்ப தெரியுது ஏன் சத்திய டிவி கர்த்தர் ஆரம்பிக்க வச்சார். நீ உலகமெல்லாம் இந்த செய்தி போகுது. 167 நாடுகள்ல இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க சத்திய தொலைக்காட்சி ஒண்ணு வந்ததுனால. யோசித்து பாருங்க. அப்போ தேவ சித்தம் தான் முக்கியம். நான் தேவ சித்தத்தின்படி செய்ததுனால எத்தனையோ போராட்டம் வந்து சத்திய டிவியை நடத்த முடியாதுன்ற நிலைமெல்லாம் வந்துச்சு. இதை நடத்துறது கஷ்டம், ஏன்னா 2 கோடி 3 கோடி எல்லாம் நடத்த முடியாது, 100 கோடி ரூபா வேணும், நீங்க தெரியாம உள்ள வந்துட்டீங்க அப்படிலாம் சொன்னாங்க. உண்மைதான், நடத்த முடியாது. இது நீங்க கிறிஸ்தவ சேனலா மாத்திருங்க